Praise the Lord. I think ரெண்டு பேரோடது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும். என்கிட்ட வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான், நிறைய டிப்ஸ்லாம் கிடையாது. என்கிட்ட ஜென்ரலாக வந்து டீன்ஸும் சின்ன பிள்ளைங்களும் எக்ஸாம் டைமில் வந்து கேட்கும்போது ரெண்டு கேள்வி என்கிட்ட கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, எங்களுக்கு தெரியுது எக்ஸாம் இஸ் ப்ரிட்டி சீரியஸ், எங்கள் அப்பா அம்மா நிறைய சொல்கிறாங்க அது ரொம்ப முக்கியம்னு, டீச்சர்ஸும் நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு. பட் ஆனால் நான் என் புக்கை திறந்து உட்கார்ந்தேன்னா நான் டிசைட் பண்ணுறேன், எனக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. பிகாஸ் பீப்புள் ஆர் டிரைவிங் இட் டு மீ. ஐ நோ எக்ஸாம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், பட் வென் ஐ ஓப்பன் மை புக் அண்ட் ஐ சிட், ஐ எம் நாட் ஏபிள் டு கான்சென்ட்ரேட். எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? திறந்து உட்கார்ந்தோடனே மைண்ட் என்ன பண்ணுது, இங்கேயும் அங்கேயும் அலைப்பாயுது. நெக்ஸ்ட்டு மம்மி கிச்சனில் என்ன சமைச்சிட்ருக்காங்க, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன சண்டை, அதுக்கப்புறம் முன்னாடி படித்தது மறந்துருமோ, இப்படி நிறைய விஷயத்துக்குள்ளே, இல்லை ஹாலில் மம்மி டேடி என்ன பேசிகிட்டு இருக்காங்க, இப்படி நிறைய விஷயம், இல்லை பக்கத்து வீட்டில் நடக்கிற சண்டை, ரோட்டில் போகிற ஆட்டோ, இப்படி so many things, அந்த சவுண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஆர் டிஸ்ட்ராக்டிங். கை கீழே போட்டுடலாம் போதும். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து எங்களுக்கு இருக்குது, அதனால எங்களால் படிக்க முடியலன்னு ஒரு கேட்டகரி சொல்கிறாங்க. ரெண்டாவது கேட்டகரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ செகண்ட் கேட்டகரி, ஸோ ரெண்டு கம்ப்ளைண்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட், என்னால் படிக்க முடியல, புக்கை தந்து உட்கார்றேன், ஐ எம் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட். செகண்ட் கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, there is something called as anxiety. எனக்குள்ள இந்த எக்ஸாம் அப்படின்னு யோசிச்சாலே ஒரு ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி வந்து எனக்குள்ள வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் see the definition of what is called as test anxiety. Tension and apprehensiveness, ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டென்ஷன் என்ன வருது, அப்ரிஹென்ஷன்னா என்ன நடக்குமோ அப்படின்ற பதட்டம் அது வருது. அண்ட் திஸ் இஸ் அசோசியேட்டட் வித் டேக்கிங் அ டெஸ்ட். ஒரு எக்ஸாமோ ஒரு டெஸ்ட்டோ வருது அப்படின்னு சொன்னாலே இந்த ஃபியர் அண்ட் அப்ரிஹென்ஷன் அண்ட் டென்ஷன் வருது. இதனால என்ன நடக்குதுன்னா, டிக்ரீஸ் இன் டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஏபிள் அங்கிள், சகாய் ஆண்டி சொன்ன எல்லா டிப்ஸையும் இன்கார்பரேட் பண்ணுறேன். பட் ஆன் த டே அந்த ஆங்ஸைட்டி பில்ட் ஆகும்போது என்ன ஆகுது, என்னால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. இட் ரிசல்ட்ஸ் இன் ரிடக்ஷன் இன் த பர்ஃபார்மன்ஸ். அப்போ சிலர்களால் படிக்கவே முடியல, அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன். சிலர் நல்லா படிக்கிறாங்க, ஆனால் இந்த ஆங்ஸைட்டினால என்ன ஆகுது, நினைச்ச அளவுக்கு அவங்க மைண்டில் இருக்கிற கான்டென்ட், அவங்க படித்த இன்ஃபர்மேஷனை பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டெக்னிக் நான் சொல்லித்தரேன். இட் இஸ் கால்ட் அஸ் மைண்ட்ஃபுல்னஸ். இட்ஸ் கால்ட் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ இந்த வார்த்தை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, ஃபெமிலியராக இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? மைண்ட்ஃபுல்னஸ். யாருக்காவது தெரியுதா அந்த வார்த்தைனா என்ன அர்த்தம்னு? ஓகே, ஸோ இதனுடைய அர்த்தம் என்னன்னு நான் சொல்கிறேன். திஸ் இஸ் அ ப்ரூவன் டெக்னிக். நிறைய விஷயத்துக்கு இட் இஸ் ப்ரூவன். எதுக்குன்னா, நம்மளுடைய காக்னிஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. காக்னிஷன் அப்படின்றப்போ பிரெயினோட ஹையர் ஃபங்க்ஷன். இந்த ஹையர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரீப்ரொடியூஸ். இதுக்கு ஹையர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்டென்ஷன், பர்சீவிங் திங்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் வந்து கால்குலேஷன், அப்புறம் வந்து சரியான விதத்தில் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, மெமரைசேஷன், ரீப்ரொடியூசிங் ஆன் பேப்பர், இதெல்லாம் வந்து ஹையர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின். இந்த ஹையர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரெயின் வந்து சரியாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால், there is something called as mindfulness which proves to increase the higher functions of brain. ஸோ ஹையர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின் எதுக்கு வேணும்? உங்கள் எக்ஸாமுக்கு வேணும். உங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன், உங்களுடைய கான்சென்ட்ரேஷன், பர்செப்ஷன் ஆஃப் த திங்ஸ், நீங்கள் படிக்கிறத வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சிக்கணும். இது எல்லாத்துக்கும் ரொம்ப தேவையானது என்னன்னா, காக்னிஷன் ஆர் ஹையர் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயின். இது உங்களுக்கு டெவலப் ஆகணும்னா, இட் இஸ் அ சைக்கலாஜிக்கலி அண்ட் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் திங் தட் மைண்ட்ஃபுல்னஸ் வில் ஹெல்ப். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். is the practice of becoming fully aware of the present moment. So present na இப்போ நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கீங்களா, இப்போ இந்த இடத்துல நடக்கிறது எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா அவேரா இருக்கணும். எத்தனை பேர் இருக்கிறோம்? ரொம்ப கஷ்டம் இல்ல? ஒரு ஸ்பீக்கரா it takes so much of energy to bring your concentration towards me.
அப்போ நீங்களா வந்து ஏதோ ஆண்டி சொல்றாங்க என்ன சொல்றாங்க நான் கம்ப்ளீட்டா கவனிக்கணும். Being fully present in the moment, present in the now. அந்த டேர்ம் கேட்டிருப்பீங்களே. ஸோ டீச்சர்ஸ் அடிக்கடி கிளாஸ்ல சொல்லுவாங்களே, யூ ஆர் பிசிக்கலி present and mentally absent. அது வந்து சகஜமாக நான் நினைக்கிறேன். என்னோட ஸ்கூல்ல இருந்து அந்த டேர்ம் அந்த ஃப்ரேஸ் வந்து டீச்சர்ஸோட ஃபேவரட் ஃப்ரேஸ். ஏன்னா பாவம் கஷ்டப்பட்டு வீட்டில இருந்து ரெடி பண்ணிட்டு வராங்க, அவங்க தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் என்ன இருக்கும், மைண்ட் அங்கே இருக்காது. ஒரு ஸ்மார்ட் டீச்சர் கேன் ஈஸிலி ப்ரெடிக்ட் ஹூ இஸ் லுக்கிங் அட் ஹர் எம்டிலி அண்ட் ஹூ இஸ் ரியலி லிசனிங். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அந்த ப்ரெசென்ட்ல அந்த இடத்துல அவங்க இல்லாதது தான். ஸோ வி ஹாவ் டு பி ப்ரெசென்ட் ஃபுல்லி அட் தட் மோமெண்ட், நாட் ஜட்ஜ்மெண்டலி அண்ட் கம்ப்ளீட்லி. இந்த மொமெண்ட்னால எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. இவங்க எடுக்கிறது நமக்கு பிரயோஜனமா இருக்குமா இல்லையா, இந்த மாதிரி தாட்ஸ் எதுவுமே இல்லாம நான் ஜட்ஜ்மெண்டலி கம்ப்ளீட்டா பீயிங் இன் த பிரசன்ட் rather than dwelling in the past or the future. நேற்று என்ன நடந்ததுன்னு யோசிக்காம நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்காம இந்த மொமெண்ட்ல இருக்கிறது பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ். திஸ் அகைன் a description for mindfulness. It is a basic human ability to be fully present, aware of where we are and what we are doing, and not overly reactive or overwhelmed by what is going on around us. நம்ம சுற்றி நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஆண்டி பேசிகிட்டு இருக்கேன், வெளியே சில காரியங்கள் நடக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு ரியாக்ட் பண்ணாமல் ஓவர்வெல்ம் ஆகாமல் அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக அவேராக இருக்கிறது பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்து எடுத்தோம் கவத்தோன்னு எல்லாருக்கும் வந்துடாது. It takes practice, it takes time to develop something called as mindfulness or being in the present. ஸோ ஒரு 12 வழி நான் இங்கே போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் எல்லாமே, பட் ஆனால் வந்து we don't do it. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. பட் ஐ வாண்ட் டு சேலஞ்ச் ஈச் ஒன் ஆஃப் யூ. இதில் இருக்க டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஓவர் த டைம் யூ வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் இன் வாட் யூ ஆர் டூயிங் அட் தட் டைம். ஒரு குறிப்பிட்ட டைம்ல குறிப்பிட்ட இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, ஒருவேளை நீங்க படிக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க சாப்பிட்றதா இருக்கலாம், ஒருத்தட்ட பேசுறீங்களா இருக்கலாம். அந்த மொமெண்ட்ஸ்ல உங்களுடைய கம்ப்ளீட் ஃபோக்கஸ் வந்து 100% நீங்க பண்ற விஷயத்துல, நீங்க கேட்குற விஷயத்துல, நீங்க இருக்கிற இடத்துல இருக்கணும். அப்படின்னா இதை வந்து ரொட்டீனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். டே டு டே லைஃப்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள்ல யூ வில் see that you are able to focus much more in your studies. அப்போ வந்து நிறைய பேர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் டெக்ஸ்ட் புக்கை திறந்து வச்சிருப்போம். ஆனால் உண்மையிலேயே எவ்வளோ படிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா 15 minutes or 20 minutes. ஏன்னா கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ நேரம் தான் இருந்தது, 20 minutes. அப்போ எவ்வளோ டைம் வேஸ்டாக இருக்கு. 2 hours 20 minutes தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 20 minutes தான் படிக்க முடிஞ்சதுன்னா எவ்வளோ டைம் ஆக்சுவலி வேஸ்ட் ஆகுது, 1 hour and 40 minutes. அப்போ நம்மளுடைய எவ்வளோ டைம் வந்து இங்கேயும் அங்கேயும் யோசிக்கிறதுல, நம்மளுடைய தாட்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாததுல தான் வேஸ்ட் ஆகுது. அப்போ கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலும் குவாலிட்டியாக கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி when we can study, then அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்மளால ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் on the day of exam, the so called exam anxiety அது வராது. You will be able to completely be in the present in the exam and you will be able to reproduce. So என்னெல்லாம் பண்ணலாம் நீங்கள் போட்டிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து take a mindful brain break. ஸோ கொஞ்ச நேரம் எதையும் யோசிக்காம ஒரு பிரேக் எடுக்கிறது பிரெயினை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். திஸ் இஸ் கால்ட் பிரெயின் பிரேக். படிச்சுட்டே இருக்கும்போது இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்டாப், டு பாஸ். ஒரு 30 minutes படிச்சிங்கன்னா ஒரு 2 minutes யூ கேன் டேக் அ மென்டல் பிரேக். அந்த மென்டல் பிரேக்கில் கான்ஷியஸ்லி ட்ரை டு மூவ் அவே ஆல் த தாட்ஸ். என்னெல்லாம் எண்ணங்கள் டிஸ்டர்ப் பண்ணுதோ அதெல்லாம் கான்ஷியஸாக யூ ட்ரை டு மூவ் அவே அண்ட் ட்ரை டு ரெஸ்ட் அண்ட் காம். செகண்ட் வந்து ப்ராக்டிஸ் ப்ரீதிங் டெக்னிக்ஸ். இந்த ப்ரீதிங் டெக்னிக்ஸ் வந்து சைக்கலாஜிக்கலி இட் இஸ் அ ப்ரூவன் வே டு ரெடியூஸ் ஆன்சைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ். ஈவன் பிஃபோர் த எக்ஸாமில் உங்கள் பேப்பர் கையில் வாங்கிட்டு கூட நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த டைமில் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச அனௌன்ஸ்மெண்ட் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த டைமில் யூ கேன் டூ திஸ் ப்ரீதிங் டெக்னிக். இது வந்து எப்போவுமே நீங்கள் பண்ணலாம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஐ வுட் ரெக்கமெண்ட், அதுவும் எக்ஸாம் கிட்டக்க வர நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் 3 times a day யூ கேன் ப்ராக்டிஸ் திஸ் ப்ரீதிங் டெக்னிக். இந்த ப்ரீதிங் டெக்னிக் வந்து பாக்ஸ் ப்ரீதிங் சொல்லுவாங்க,
டீப் டயஃப்ரமேட்டிக் ப்ரீதிங் டெக்னிக் சொல்லுவாங்க. இது ஆங்ஸைட்டி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ரெகுலராக கொடுக்கப்படுற ஒன் ஆஃப் த தெரப்பி. ஸோ எப்படி பண்ணணும்னு சொல்லி தரட்டுமா? ஸோ எல்லாரும் ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. ஸ்ட்ரைட்டா, your back straight and place both your hands on your lap. ரெண்டு கையும் உங்க லேப் மேல வச்சிருங்க. சரிங்களா? வச்சுட்டு எல்லாரும் கண்ணை மூடிக்கணும். ஸோ கண்ணை மூடிட்டு at the count of 3, 1 2 3 சொல்லும் போது take a deep breath. Inhale பண்ணணும். நீங்க inhale, just breathe in through your nostrils. வாயை திறந்து இல்ல, just through your nostrils. Take a deep breath at the count of 1 2 3. செகண்ட், இது முடிச்ச உடனே உங்களுடைய லங்ஸ்ல ஏர் ஃபில் ஆகுறத ஃபீல் பண்ணணும். 1 2 3. அகைன் இப்போ எக்ஸேல் பண்ணுங்க. இப்போ வந்து நோஸ் அண்ட் மவுத் ரெண்டுத்து வழியா எக்ஸேல். 1 2 3. ஓகே, காட் இட்? ஸோ ஃபர்ஸ்ட் போதும், ரொம்ப நேரம் பிடிச்சிக்காதீங்க. ஓகே, ஸோ when you inhale 1 2 3, அது வந்து nostrils வழியா. Then hold the breath. நீங்க breath ஹோல்ட் பண்ணும்போது you can feel the air filling your lungs. அது லிட்டரலா உங்களால உணர முடியும். அப்படியே எத்தனை பேர் உணர்ந்தீங்க? லங்ஸ் அப்படியே ஏர்ல ஃபில் ஆகுறத you can feel. And then exhale 1 2 3. இந்த மாதிரி do it like morning ஒரு 3 times, afternoon 3 times, evening 3 times, எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி, before when you are stressed. இந்த மாதிரி டைம்ல எல்லாமே நீங்க இந்த டீப் பிரீதிங் டெக்னிக் பண்ணீங்கன்னா you will become mindful. ஏன்னா இது பண்ணும்போது இங்கேயும் அங்கேயும் யோசிக்க மாட்டீங்க. என்ன யோசிக்கணும்? மூச்சு உள்ள போகுது, என் லங்ஸ்ல ஃபில் ஆகுது, இப்போ நான் வெளியே விடுறேன். இதை மட்டும் நீங்க யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா you become mindful in the run. Okay, then check with your emotions. So whenever you're angry, you're sad, or you're frustrated, you're feeling lazy, you're feeling depressed, உங்களுக்குள்ள என்ன உணர்வு இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணி அதை நேம் பண்ண தெரியணும். ஸோ இமோஷன்ஸ் அப்படின்னா நிறைய பாசிட்டிவ் இமோஷன்ஸ் இருக்கு, நெகட்டிவ் இமோஷன்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் we are happy, excited, we are like really chilled. அப்படி பாசிட்டிவாகவும் இருக்கு, சம்டைம்ஸ் வந்து நெகட்டிவ் இமோஷன்ஸும் இருக்கு. பட் அட் த பர்டிகுலர் டைம் நான் என்ன ஃபீல் பண்றேன், நான் எப்படி உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது அகெயின் will help in your mindfulness. Use senses to observe an object. ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா நான் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ற எக்ஸாம்பிள் வந்து ஃபுட். ஒரு மம்மி வந்து சூப்பராக உங்களுக்கு ஒரு மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ செஞ்சு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா சுட சுட லஞ்ச் டைமில் நான் சொல்கிறேன். பட் வெளியே பிரியாணிலாம் இல்லை. பட் அந்த பிரியாணி முன்னாடி நீங்கள் உட்காருறீங்க அப்படின்னு சொன்னால் வாட் யூ ஷுட் டூ இஸ் நாட் ஜஸ்ட் கீப் திங்கிங் ஆஃப் சம்திங் எல்ஸ். அந்த டைமில் உட்காந்து மேக்ஸையோ இல்லைன்னா உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபார்முலாவை நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது, அப்போ யூ ஷுட் நாட் திங்க். அந்த டைமில் என்ஜாய் த ஃபுட். It's just going to take maximum 5 to 7 minutes to have the food. அப்போ இன்னும் நீங்க கோட்டை கட்டிட முடியாது அந்த ஒரு 5 minutesல. So be present in the time, enjoy the food, smell the flavor. அதோட பிரியாணியோட ஸ்மெல், அந்த மீட்டோட ஃப்ளேவர் அதை வந்து உள்ள கொண்டு போங்கல. அதை இன்ஹேல் பண்ணுங்க. touch the food, touch the meat. அப்போ எல்லா சென்சஸும் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்மெல் பண்ணுறீங்க, அதை டச் பண்ணுறீங்க, நீங்கள் வாயில் போட்டு அதை டேஸ்ட் பண்ணும்போது பி ப்ரெசன்ட் இன் த மூமெண்ட். ஸோ இது எதுவாக வேணா இருக்கலாம். இது சாப்பிட்றது மட்டும் இல்லை. when you're talking to somebody, be present there, listen full heartedly. அவங்க என்ன பேசுகிறாங்க அந்த இடத்துல கவனித்து நீங்கள் இருக்கும்போது. ஸோ ஓவர் த டைம் யூ கீப் ஆன் ப்ராக்டிசிங் திஸ். இந்த 5 சென்சஸும் நீங்கள் ப்ரெசென்ட்டாக யோசிக்கும் போது you will automatically see your focus in studies கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. மைண்ட்ஃபுல் வாக். நடுவில் ரொம்ப நேரம் ஸ்டடி ஹாலிடேஸ் டைமில் ஸ்கெடியூலாக ஏபிள் அங்கிள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப படிச்சுட்டே இருக்கும்போது வெளியில் எழும்பி உங்களுடைய பிளாக்ல மட்டும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். அகெயின் அந்த டைமில் டோன்ட் ரிவைஸ். ஸோ தட் இஸ் அ பிரேக். ஸோ அந்த டைமில் வந்து யூ கேன் ஜாஸ்ட் ஈவன் நீங்கள் வந்து ஒரு பெட்டர் டெக்னிக் அப்போ என்ன பண்ணணும்னு நான் கடைசியாக சொல்கிறேன். நான் அதை நீங்கள் வந்து அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். ஸோ தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீசிங் யுவர் ஃபோக்கஸ். ஸ்பெண்ட் டைம் ரைட்டிங் அ ஜேர்னல். இது வந்து ஒரு ப்ராக்டிஸாக இருக்கணும். இது வந்து எக்ஸாம் டைமில் ஸ்டார்ட் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து எவ்ரி ஒன் இஃப் வி ஸ்டார்ட் ரைட்டிங் ஜேர்னல், ஆச்சர் அங்கிள் கூட நம்மளுக்கு ஒரு ஜேர்னல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களே. வாட் இஸ் இட்? இட்ஸ் கால்ட் கிராட்டிடியூட் ஜேர்னல். ஸோ ஒவ்வொரு நாளும் 3 விஷயத்துக்கு நம்ம தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கலாம். லிஸ்னிங் டு வர்ஷிப் சாங், ஸ்ட்ரெச் பண்ணுறது, டூடல் பண்ணுறது, கலரிங், இது எல்லாமே. அப்புறம் வந்து கைடட் இமேஜரினா யூ கேன் திங்க் அபவுட் அ வாட்டர் ஃபால் சீனரி. ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டைமில்
அதை நீங்கள் வந்து யோசிக்கும் போது your focus increases and spend extra time outside. கொஞ்சம் அந்த நேச்சர் அண்ட் ஆக்சிஜனை நீங்கள் இது பண்ணலாம். Saying all this, I want to emphasize இந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ஏதோ சைக்கலாஜிக்கலாக ஏதோ டிஸ்கவர் பண்ணிட்டாங்க, இந்த சயின்டிஸ்டும் டாக்டரும் ஏதோ கொண்டு வந்துட்டாங்க, கண்டிப்பாக கிடையாது. மைண்ட்ஃபுல்னஸ் இஸ் காட்ஸ் ஐடியா. நம்ம பைபிளில் நிறைய வசனங்கள் படிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவரை தேடும் போது கூட உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் என்னை தேடுன்னு சொல்கிறாருல்ல, with whole heart, mind and strength. So when we seek the Lord, we have to be mindful. நிறைய பேர் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் இல்லாததுனால தான் ப்ரேயர் பண்ணும்போது கூட எங்கே தான் இருக்குது மைண்டு, மொனாட்டனஸாக ப்ரேயர் பண்ணுறது, அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லும் போது மைண்ட் இஸ் எல்ஸ்வேர். we are really not praising God. ஆண்டவர் சொல்றாருல, இவங்க உதடுகள் தான் என்னை துதிக்குது, இருதயமும் என்னை விட்டு தூரமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. God is not happy with such praises which are just from your mouth. வாயிலிருந்து மட்டும் வர்றது துதியில வந்து ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறதே கிடையாது. ஸோ யூ நீட் டு பி அது ஹார்ட் ஃபெல்ட்டா முழு மனசா ஆண்டவரை தேடணும். ஸோ சில வசனங்கள் இங்கே போட்டிருக்கேன், பிகாஸ் there's no time, I'll just quote one or two. So Psalm 23:4 உங்களுக்கு தெரிஞ்சது, even though I walk through the darkest valley, I will fear no evil, for you are with me. So in the mindfulness is the first thing which all of us need to possess. ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏன் கூட இருக்கிறார். பிரசன்ஸ் ஆஃப் காட் எவ்ரிவேர். எக்ஸாம் ஹாலா இருக்கலாம், நீங்க ப்ரிப்பேர் பண்ற டைமா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுற இடமா இருக்கலாம், எவ்ரிவேர் காட் இஸ் தேர், ரைட் வித் யூ, நெக்ஸ்ட் டு யூ அண்ட் வாட்சிங் யூ. இதை நீங்க வந்து இஃப் யூ ஆர் அவேர் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ், இந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யூ கேன் அச்சீவ் கிரேட் திங்ஸ். ஸோ இந்த நிறைய பேர் நம்ம தப்பு பண்ணுறதுக்கும் நம்ம லைஃப்பில் மிஸ் ஆகுறதுக்கும் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, we are not aware that God's presence is there with us. நெக்ஸ்ட் பாருங்க, Psalm 62:5 பார்க்கும்போது, yes my soul find rest in God. ஸோ மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுற பெஸ்ட் இடம் என்ன அப்படின்னு சொன்னால், when you read the Bible and when you pray. அஃப்கோர்ஸ் ஆண்டி ஒரு 12 டெக்னிக் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்த விட பெஸ்ட் டெக்னிக் என்னன்னா, டு ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் and making it a habit in your day-to-day life. Please pray every day and please read your Bible. And when you read your Bible, be present. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? What is the text speaking to you? It is actually God speaking to you. Bible is God's love language to us. கர்த்தர் நம்மளோட பேசுறார். அந்த உணர்வோட மைண்ட்ஃபுல்லா அவேரா நீங்க படிக்கும்போது you can see your focus increasing in your academics and elsewhere. இன்னும் கொஞ்சம் வசனம் போட்டிருக்கேன். I don't want to quote everything. You can read everything at home. நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். கடைசியா I want to encourage you with one verse. Philippians chapter 4 verse 6 to 7. Do not be anxious about anything, but in every situation by prayer and petition with thanksgiving present your request to God. God will make everything come to pass in your life and He will bless you with wisdom, knowledge and understanding and make each one of you shining stars in His hands. Thank you and God bless you. சரி, என்ன ப்ரேயர் பண்ணலாம்னு யோசித்தேன். ஸோ எல்லாம் கையில் ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, ஆண்டி ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. ஸோ அதில் ஒரு சின்ன பேப்பர் கொடுத்தாங்க, நீங்கள் பேப்பர் கொடுக்கலாம்ப்பா, ஷார்ட் சின்ன பேப்பர். ஸோ அந்த பேப்பரில் ஒரு பிக்சர் வரையலாம்ப்பா. ஓகே, ஹவுஸ் பிக்சர் வரைகிறீங்களா? எல்லாரும் ஹவுஸ் பிக்சர் வரைஞ்சிருக்கோம். அவங்க பேப்பர் கொடுக்கலாம், உங்கள்கிட்ட பேப்பர் இருக்கும்ல, அது நான் ரொம்ப நாள் ஆச்சு வரைஞ்சி. பட் திஸ் இஸ் மை ஹவுஸ். சிம்பிளாக ஹவுஸ் வரைஞ்சிருவோம். ஓகே, இவ்வளோ போதும். ஹவுஸ் பிக்சர் வச்சுட்டிங்களா? வரும் ஹவுஸ் பிக்சர்லாம் காப்பி அடிக்கிறீங்க பாருங்க, எவ்வளோ பேர். சரி ரெடி. சரி, ஹவுஸ் பிக்சர் உங்களுக்கு தெரில, பார்த்துக்கிட்டீங்க. ஸோ அடுத்தது இன்னும் ஒரே ஒரு தான் இதில் என்னன்னா, ஜஸ்ட் புட் அ வாட்டர் டேங்க். ஓகே, திஸ் இஸ் மை வாட்டர் டேங்க். இங்கேருந்து பைப் வழியாக வருது, இந்த வீட்டுக்குள்ளே போகுது பைப். மேலே ஒரு டேங்க் வச்சுருங்க, வாட்டர் டேங்க் வச்சுருங்க, ஒரு பைப் போட்டு விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி. இல்லையா, இதுதான் நம்ம வீடு. இதுதான். ஸோ வீட்டுக்குள்ளே பாத்ரூமில் வந்து
டேப் திறந்தா தண்ணி வர மாட்டேங்குது. என்னவா இருக்கும்? என்ன ரீசன் இருக்கும்? டேங்க் காலியாக இருக்குது. சரி 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 டேங்க் காலியாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு அப்படி கிடையாதுப்பா. டேங்க் ஃபுல்லாக இருக்குது, செக் பண்ணியாச்சு. டேங்க் ஃபுல்லாக இருக்குது. வேறு பிளாக் இருக்கா? எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக் இருக்குது, அதுவும் இல்லைப்பா. எல்லாம் செக் பண்ணியாச்சு, பிளாக் கரெக்டாக இருக்குது, எல்லாம் இருக்குது. டேப் ஆன் பண்ணலையா? டேப் ஆன் பண்ணியாச்சுப்பா, தண்ணி வர மாட்டேங்குது. என்னவா? பைப் டேமேஜ்டு இல்லை, அதெல்லாம் ஓகேப்பா. ஆல்மோஸ்ட் ரைட். அது இன்னொரு வேர்டு இருக்காது. சரி ஓகே. வேறு கனெக்ஷன் இல்லையா? கனெக்ஷன்லாம் கரெக்டாக தான் போகுது. என்னப்பா? நோ வாட்டர். அது முன்னாடி சொல்கிறேன், நோ வாட்டர்லாம் மேலே ஏறி பார்த்து செக் பண்ண வாட்டர் ஃபுல்லாக இருக்குது, டேங்க் ஃபுல்லாக இருக்குது. கரண்ட் இல்லையா? கரண்ட் டேப்பில் தண்ணி வருது. ஜஸ்ட் பைப் கனெக்ஷனா? பைப் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. அதெல்லாம் நம்ம டேங்க் டேமேஜ் ஆகி டேங்க் கரெக்டாக தான் பாருங்க. ஓகே, யார் லீக்கேஜ் சொன்னது? ஓகே, அவர் கை தட்டலாம் பாருங்க. தட் இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ என்ன கண்டுபிடிச்சோன்னா, இந்த இங்கே இருக்கிற வீட்டில் இல்லை, முன்னாடி ஒரு இடத்துல இருந்த வீடு, மேலே போய் பார்த்தா இங்கே வந்து தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த டேங்க்லேருந்து வர தண்ணி எல்லாமே இங்கே வந்து வெளியில் வந்துட்டே இருக்கு. அதனால கீழே வந்து டேப் வந்து ஓப்பன் பண்ணால் இங்கே தண்ணி வர மாட்டேங்குது. என்னென்னா, ஸோ இதுதான் இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம் இன்றைக்கி. சரியா? ஸோ நியர் யுவர் பிக்சர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பாரு, நம்ம எல்லாருமே நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய நம்மளுக்கு தெரியும். சரியா? ஸோ படிக்கலைன்னா இப்போ படிக்க போகிறோம். ஸ்டடி ஹாலிடேஸில் படித்து எல்லாம் டேங்க்லாம் ஃபில் பண்ண போகிறோம். பட் ஆனால் எவ்வளோ டேங்க் ஃபில் பண்ணாலும் சம்டைம்ஸ் என்ன ஆகிடுதுன்னு சொன்னால் லீக் ஆகிடுது. அதை கொஞ்சம் மட்டும் சொல்லிவிட்டு நான் ப்ரேயர் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் உங்கள் மாதிரி இருக்கும்போது, when I was your age, எங்கள் ஸ்கூல் வந்து 2 kilometers தள்ளி இருந்துச்சு. எங்கள் வீட்டிலேருந்து 2 kilometers. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா சைக்கிள் பண்ணிட்டு போவோம், சைக்கிளில் போவோம் ஸ்கூலுக்கு. அப்போ என்கிட்ட ஒரு சைக்கிள் இருந்துச்சு. அப்போல்லாம் என்ன பண்ணுவோம்னா, சைக்கிளில் டெய்லி காலையில் வீட்டிலே ஒரு பம்ப் இருக்கும். அந்த பம்ப் வச்சு அடித்து என்ன பண்ணுவோம், ஃபில் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போவோம். என்னாச்சுன்னு சொன்னால், ஒரு டைம் என்னாச்சுன்னு சொன்னால், டெய்லியும் அப்படி காற்றடிப்பேன். ஆனால் ஸ்கூல் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 200 meters முன்னாடியே ஃபுல்லாக காலியாகிடும். எது? ஏர் காலியாகிடும். ஃப்ரண்ட் வீலில் ஏர் ஃபுல்லாக காலியாகிடும். ஏன் காலி ஆச்சுப்போ, வீட்டில் கிளம்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிச்சோம், டைட்டாக ஆகிடுச்சு டயரு. ஏன் இப்படி காலி ஆச்சுன்னு சொல்லிட்டு சரி போய் பஞ்சர் இருக்கான்னு சொல்லி பார்த்தா பஞ்சர்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது, எது மேலேயும் இல்லை. அப்போ என்ன கண்டுபிடிச்சோன்னா, 3 days கழிச்சு என்ன கண்டுபிடிச்சேன்னு சொன்னால், இந்த சைக்கிள் டயரில் இந்த காற்று அடிக்கிறோம் பார்த்தியா, காற்று அடிக்கிறதுல உள்ள ஒரு வால் டியூப்னு ஒன்று இருக்கும். யாருக்கா தெரியுமா என்னன்னு சொல்றீங்க? வால் டியூப் தெரியும்ல, வால் டியூப். இந்த வால் டியூப் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ வால் டியூப் வந்து வீக் ஆகிடுச்சுன்னா, நீ எவ்வளோ அடிச்சாலும் கொஞ்சம் நேரம் பிடிக்கும், அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஏர் வந்து எஸ்கேப் ஆகும். ஸோ ஸ்கூலுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகிடும்னு சொன்னால் ஏர்லாம் போயிடும். ஸோ அதே தான் இன்னைக்கு. ஸோ நம்ம லைஃப்பில் கூட இந்த மாதிரி ஏதாவது லீக் ஆகுது. உதாரணமாக நல்லா படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ கிரண் ஆண்டி சொன்னது போல் ஏதாவது ஒன்று பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடும், ஏதாவது ஒன்றில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சண்டை போட்டுங்கிறாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, அதான் லீக் ஆகிடுது. ரைட்? இல்லைன்னா ஏதாவது ஒரு வீடியோ கேம்ஸ், அதில் அவங்க இது பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் வின் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுதான் என்னதான் லீக் ஆகுது. அப்போது கடவுள் வந்து ஆண்டவர் நமக்கு எல்லாருக்குமே நல்ல விஸ்டம் கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா, நம்ம இந்தியாவில் வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான பசங்க வந்து crores of children வந்து படிக்க விரும்புகிறாங்க. they want to study but their parents are not sending to school. ஏன் அனுப்ப மாட்டாங்கன்னா, அவங்க நீ போயிட்டுன்னா ஃபீல்டில் யார் வேலை செய்கிறது, நம்ம வயலில் வந்து யார் வேலை செய்கிறது, அக்ரிகல்ச்சர் யார் பண்ணுறது, அது பண்ணால் தான் நம்ம சாப்பாடு, வீட்டு வேலைலாம் யார் செய்கிறது, அதனால் நீ போகாதன்றாங்க. நிறைய பேர் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன் அனுப்ப மாட்டாங்க? பேரண்ட்ஸ்க்கு அனுப்ப முடியாது. ஆனால் நீங்களாம் ரொம்ப பிளெஸட் பீப்புள். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து முடியுமோ முடியாதோ காசுலாம் பே பண்ணி ஃபீஸ்லாம் பே பண்ணி உனக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. ஸோ யூஆர் ஆல் லைக் ஃபுல் டேங்க், ஃபுல் சைக்கிள் டயர் மாதிரி ஃபுல்லாக இருக்கிறீங்க. யூ காட் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் ஒன்றே ஒன்று தான் ப்ராப்ளம்ப்பா, இல்லைன்னா எங்கேயோ லீக் ஆகுது. அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு வீடியோ கேமாக இருக்கலாம், ஒரு டிவி ஷோவாக இருக்கலாம்,
இல்லைன்னா ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு கதையாக இருக்கலாம், இல்லைன்னா யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்றை பற்றி ஏதோ சொல்லிட்டாங்க, எப்போ உன்னை வந்து பேட் பாய்ஸ் சொல்லிட்டாங்க, இல்லைனா வந்து யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டாங்க, இல்லைனா உன்னை வந்து யாரோ ஒரு பொண்ணு வந்து இதை அடிச்சிருச்சு, எவ்வளோ ஏதோ நடந்துச்சு. அதை யோசித்து என்ன ஆகிட்டுருக்குன்னா உன் எனர்ஜி எல்லாம் லீக் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ், உங்கள் பேப்பரில் திஸ் இஸ் வாட் யூ வாண்ட் டு டூ. நீ வந்து என்ன யோசனை, எதில் வந்து உனக்கு வேஸ்ட் ஆகுது, உன் டைம் வேஸ்ட் ஆகுது, உன்னுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, எதில் வேஸ்ட் ஆகுதுன்னு மட்டும் யோசித்து பார்த்து எழுத முடியும்னா எழுது. இஃப் யூ கேன் ரைட் வேர் am I wasting my time, my energy, எதில் வேஸ்ட் ஆகும் பக்கத்தில் கூட நீ பார்த்து யோசித்து பாரு, அவங்க என்ன எழுதுறாங்கன்னு பாரு. சரியா? ஸோ ஐம் ரியலி மீன் காப்பி அடிக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். இஃப் யூ டோன்ட் நோ, ஜஸ்ட் லுக் அட் வாட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் திங்கிங். என்ன வேஸ்ட் ஆகும்? பேட் மெமரிஸ், ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வாட் எவர் யூ திங்க், சும்மா தேவையில்லாமல் டைம் அதில் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், தேவையில்லாமல் அப்படி போயிட்டு இருக்கு, அம்மா அப்பாவோட சண்டை போடுறது, பிரதர் கூட சிஸ்டர் கூட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது, ஏதோ ஒரு அவன் வச்சிருக்கிறான் ஒரு டாயோ ஏதோ ஒன்று வச்சிருக்கிறான், அதுகளை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு எனக்கு அது இல்லையே அப்படின்னு யோசித்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ஹேவிங் திஸ் ஃபுல் டேங்க், அதெல்லாம் என்ன வேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ சம் ஆஃப் யூ ஐ நோ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மை டீச்சிங் பெட்டர் தென் சம் யங் பீப்புள், பட் இட்ஸ் ஓகே. யாருக்கெல்லாம் புரிஞ்சுதோ நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம், 7 இருக்கலாம். சரியா? ஸோ shall we all stand? So we are going to ask God's help. We are going to ask God's help. ஸோ இன்னையிலிருந்து எக்ஸாம் டைம் வரைக்கும் என்ன கூட எதுவுமே லீக் ஆகக்கூடாது, எதுவுமே வேஸ்ட்டாக போகக்கூடாது, டைம் வேஸ்ட்டாக போகக்கூடாது, எனர்ஜி வேஸ்ட்டாக போகக்கூடாது. சில பேர் வந்து பயந்து அதுக்கே டைம் வேஸ்ட் பண்ணுறோம்ல. Some of us are just thinking, what if I fail? What if I don't get good marks? ஸோ இதுவும் ஒரு வேஸ்டேஜ் தான். யூ கேனாட் கண்ட்ரோல், யூ டோன்ட் நோ வாட் இஸ் கோட் ஹேப்பன். ஆனால் அந்த கண்ட்ரோலே பண்ண முடியாதது கூட சில பேர் யோசித்து வாட் வில் ஐ டூ அதெல்லாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜீசஸ்ட்டை ப்ரேயர் பண்ண போகிறோம். என்ன ப்ரேயர் பண்ண போகிறோம்? ஆண்டவரே, எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது என் லைஃப்பில். நத்திங் ஷுட் பி வேஸ்ட். ஷால் வி ஆல் க்ளோஸ் அவர் ஐஸ், look to God and just pray for yourself. ஸோ இப்போ சில பேர் யோசிக்கலாம், பாஸ்டர் அங்கிள் ப்ரேயர் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும் யோசிக்கலாம். இல்லை, காட் வந்து பாஸ்டர் அங்கிளுக்கு எதுவும் ஸ்பெஷல் அட்டென்ஷன்லாம் கொடுக்கறது இல்லை. காட் வந்து யாரெல்லாம் உண்மையாக ப்ரேயர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாரு. காட் ஹியர்ஸ் யுவர் ப்ரேயர் இஃப் யூ ரியலி ப்ரே. உண்மையாக நீ ஜோம் பண்ணினா ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த சத்தத்துக்கு. நிறைய பேர் வந்து ரொம்ப எழுதி வச்சுருக்கிறீங்க, ஐ அப்ரிஷியேட் தட். நிறைய பேர் ஏதோ எழுதி வச்சுருக்கிறீங்க, இப்படிலாம் வேஸ்ட் ஆகுது, சும்மா தேவையில்லாமல் சண்டை போட்டுனுக்கிறேன் என் பிரதரோட என் சிஸ்டரோட, தேவையில்லாமல் அம்மா அப்பாக்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், டிவி ஷோ ஏதோ ஒன்று யூஆர் வேஸ்டிங். ஸோ லெட் இட் நாட் கோ வேஸ்ட். எல்லோரும் கண்ண மூடலாம்ப்பா, எல்லாம் கண்ண மூடி வாட் எவர் யூ ஹவ் ரிட்டன் இன் யுவர் பேப்பர், ஜஸ்ட் சே, லார்ட் ஜீசஸ், ஹெல்ப் மீ நாட் டு வேஸ்ட் மை டைம், மை எனர்ஜி, ஹெல்ப் மீ டு சேவ் டைம், ஹெல்ப் மீ டு ஸ்டாப் ஃப்ரம் wasting my time, my energy. Lord, give me the strength, Lord. For some of you, God, this is what God says. Jesus is the author and finisher of our faith. Jesus not only starts something, but also helps you finish it. Till the end, Jesus will be with you. But you have to set your eyes on Jesus. நீ இயேசு மேலே உங்களுடைய கண்ணை வச்சுன்னா ஆண்டவர் உன்னை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் இயேசு வந்து உங்க கூட வந்துகிட்டே இருப்பார். He will keep on coming along with you. So you just trust Jesus. So whatever is a waste in your life, however you are wasting your life, just say, Lord, help me, Lord. Some of you should pray, Lord, help me not to spend too much time with unnecessary gossip, unnecessary talking, unnecessary friendships, unnecessary things that are not important at this time. இந்த நேரத்தில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையோ அதெல்லாம் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு நீ கிருபை தாருங்க. ஹெல்ப் மீ டு பி ரெஸ்பான்சிபிள், ஹெல்ப் மீ டு ஒர்க் வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன். எல்லா டிஸ்ட்ராக்ஷன் எடுத்துருங்கப்பா. எல்லாரும் கண்ணை மூடி இருக்கும்போது யாராவது ஒருத்தர், பாஸ்டர் அங்கிள், நான் வந்து சும்மா ஏதோ ஒரு இதில் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், தேவையில்லாததுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன், இந்த டைமில் வந்து
ஆண்டவர் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கிறாரு. ஸ்டடி பண்ணுறதுக்கு, படிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் சில்ட்ரனுக்கு இந்தியாவில் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்குறாரு. ஆனால் நான் வந்து ஸ்டடிக்காக, படிக்கிறதுக்காக, ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுக்கு நான் டைம் கொடுக்காம நான் வேறு காரியங்கள்லாம் நான் வந்து டைம் கொடுத்துட்ருக்குறேன். எனக்கு வந்து ஹெல்ப் வேணும் ஏசப்பா, எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, முடிக்கிறதுக்கும் எனக்கு உதவி செய்யணும் அப்படி யாராவது சொல்கிறீங்க. எல்லோரும் கண்ண முடியணும்ப்பா, யாரும் கண்ண தரக்கூடாது. நான் உங்களை பார்த்துட்ருக்குறேன். எவ்ரிபடி மஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், எவ்ரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. நான் வந்து டைமையும் மற்றதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி காண்பிக்கிறீங்களோ, ஜஸ்ட் புட் அப் யுவர் ஹேண்ட்ஸ், ஜஸ்ட் இன் ஹியூமிலிட்டி டு காட். ஆண்டவர்கிட்ட காண்பிச்சு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ஹெல்ப் மீ டு பி ரெஸ்பான்சிபிள், ஹெல்ப் மீ டு டூ வாட் எவர் ஐ நீட் டு டூ. இதெல்லாம் நான் பண்ணணுமோ அதெல்லாம் சின்சியராக பண்ணேன், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பண்ணேன், எந்த டீவியேஷனும் இல்லாமல் நான் பண்ணேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் ஏசப்பா. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுற எல்லா பிள்ளைகளுக்காக, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்காக நன்றியோடு போய் ஸ்தோத்திருக்கிறாங்க. ஹம்புலாக இன்றைக்கு ஏதோ ஒன்று அவங்க லைஃப்பில் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவரே, அவங்க இந்த ஸ்டடி டைமில், எக்ஸாம் டைமில் ஆண்டவரே தேவையில்லாத எந்த காரியமும் செய்யாமல், எதுலேயும் வேஸ்ட் பண்ணாமல், எதுலேயும் ஆண்டவரே அவங்களுடைய லைஃப்பில் தேவையில்லாத காரியங்களை கான்சென்ட்ரேட் பண்ணாமல், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, படிப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்குறீங்க. ஆண்டவரே இந்த டைமில் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண நீங்கள் கிருபை தாருங்கப்பா. ஆண்டவரே, அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுகின்ற ஆட்கள்லாம் அவங்கள விட்டு எடுத்துருங்க. டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எல்லா மற்ற ஈவெண்ட்ஸ், மற்ற காரியங்கள்லாம் எடுத்துருங்க. ஆண்டவரே, வேறு எதுலேயும் அவங்க வந்து தேவையில்லாமல் டைம் கொடுக்காம, ஆண்டவரே இந்த ஸ்டடி டைமில், இந்த எக்ஸாம் டைமில் ஆண்டவரே ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி, ஃபுல் அந்த எனர்ஜி அவங்க ஸ்பெண்ட் பண்ணி, ஆண்டவரே கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா அவங்க ஆண்டவரே டைமை ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் உதவி செய்யப்படியாக சொல்லிக்கிற ஆண்டவரே இசப்பா. இப்பொழுதும் அவர்களை வழிவிலகி பண்ணுகின்ற எல்லா சாத்தானுடைய அந்தகாரங்களையும் இயேசுவின் நாமத்தை அகற்றிவிடுங்க. Lord, I pray that you will give good, Lord, situations in their homes, in their schools, in the places where they study. Lord, I pray that nothing will distract them, and I pray that no untoward thing will happen at this moment, Lord. தேவையில்லாத எந்த காரியமும் நடக்கக்கூடாது ஆண்டவராக லைஃப்பில் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், வெயில் எடுத்து காத்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு காரியத்தை நல்லா செய்ய அவங்க நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நல்ல ஸ்ட்ரென்த் தாருங்க, நல்ல ஹெல்த் தாருங்க ஆண்டவர். இந்த நேரத்தில் அவங்க சிக்காயிடக்கூடாது. இந்த நேரத்தில் அவங்க ஆண்டவர் எந்த ஃபீவரோ, கோல்டோ, கர்த்தாவே எந்த பெயினோ, எந்த விதமான டிசீஸோ அவங்களுக்கு வரக்கூடாது ராஜா. இயேசுவே, அதில் அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் ஆகிடக்கூடாது. இயேசுவே, நல்ல ஹெல்த், நல்ல ஸ்ட்ரென்த் நீங்கள் தாங்கப்பா. இயேசுப்பா, பேரண்ட்ஸ்க்காகவும் ஜெபிக்கிறேன், வீட்டில் இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறேன். அவங்க யாரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாதபடிக்கு நீ கிருபை தாருங்க. வீட்டில் நல்ல சமாதானத்தை தாருங்க ஆண்டவரே. இந்த ஸ்டடி டைமில் பேரண்ட்ஸ் மத்திய நல்ல சமாதானம் தாருங்க இயேசுவே. அவங்களுடைய கூட பிறந்தவங்களுக்குள்ள நல்ல சமாதானம் தாருங்க. எந்த சண்டை, எந்த சச்சரவெல்லாம் வரக்கூடாது இயேசுப்பா. நல்ல ஒரு பீஸ்ஃபுல் டைமை நீங்கள் தாங்க ஆண்டவரே இயேசுவே. அது மாத்திரம் இல்லை, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் நீங்கள் தாங்க இயேசுப்பா. நெகட்டிவான திங்கிங்கும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே இயேசுவே. இந்த நேரத்தில் எந்த ட்ரபுளும் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் அவங்க ஃபேமிலியில், அவங்களுடைய ஒரு சுச்சுவேஷனில் வரக்கூடாது. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இது மாத்திரமல்ல, இந்த எல்லா பிள்ளைகளும் இயேசுப்பா நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணி, நல்ல உமக்காக எதையாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண நீங்கள் உதவி செய்யுங்க. இன்றைக்கு அந்த கமிட்மெண்ட்டை நீ ஆசீர்வதித்து கர்த்தாவை, சத்ருவை அவங்களை விட்டு தூரமாய் விலக்கி, பாவ காரியங்களை தூரமாய் விலக்கி, எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் தூரமாய் விலக்கி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கிருபையை தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hi everyone, I'm Jennifer and I'm here to share my experience of how I did my 10th standard and 12th standard exam. Right in 9th standard the pressure starts building up, right? In my school they used to start the 10th standard syllabus in 9th standard itself. And there was this particular subject where we had to choose between home science and computer science. And everyone told me computer science is very hard to score, you can't even score in that subject. So I said, okay, let me take home science. The very next day the principal calls me to her office and she's like, why did you choose home science? Your math marks
mark is really good and we have very less count in the batch for computer science, so you please take computer science. I said okay with a regret. Coming to the first unit test of my computer science, I failed in it. So it added to my misery and I came home very disappointed and crying, and I was like, why did I even choose it? How am I even going to do my 10th standard and how am I going to study? All this confusions was in my mind. And my mom told me, now you can't go back and change anything. So just pray, seek God's help and start studying. You can definitely do it. There's nothing that God cannot help. It's like she always keeps telling me this, but I used to do it for the sake of her, and that confidence I had in myself kept me going through all these years. And after this point, the fear of 10th standard examination came up, and that's when I started genuinely praying. Every day before I study, I used to pray, read the Bible, and I used to seek God's help. God, please come, help me understand what I'm studying, teach me how to study, and help me to focus and concentrate and give me the knowledge and understanding. And it really helped me. I did my exams very well. I came out with a distinction, and to my surprise, I got the highest in computer science, 97 marks. The hatred towards the subject changed, and I wanted to do BE in computer science, and I chose my courses accordingly in 11th and 12th. It went quite well, my academics in 11th and 12th, but when I was doing my 12th standard board exam, my chemistry practical exam, that day, my grandmother passed away all of a sudden, and it was a very shocking incident for us. The news came to us at 7 a.m. and I had to go for my exam at 8 a.m. and I told my mom I don't want to do it. She said, no, you have to do it. Let's pray, let's go and do it, and then we leave to Chennai. I went with a blank mind. Though I was well prepared, everything went out of my mind and just tears rolling down my eyes. That's how I entered my examination hall. And I'm a person who says flash prayers. At that moment, I was like, God, you know the situation I am in. I cannot remember anything. Please help me to do this exam. This is all I said. And I started doing my exam. I finished it. I don't know what I did, how I did it, but I got full in that exam. And I think God definitely helped me there. Whenever you are in such situations, when you panic, when you're afraid, right? Just say one small word of prayer. And I think God will definitely come and help you at that point. Seek strength in Him and He will do it. When I came back after my grandmother's funeral, things were not good for me. I couldn't concentrate, I couldn't focus. But asked God's help, and I went through the 12th standard examination. It was quite challenging. I finished it, and then I finished my engineering as well successfully, and I'm working in an MNC. So first thing is seek help in God, gain strength in Him, and then second thing, please take help from your parents, or you have mentors in your teens, right? They'll be able to help you, support you in whatever way you need. Like it can be either academically or emotionally or any kind of support. Reach out to them and please concentrate and study. You have very less time left out. These are like the golden hours left out for you. Concentrate, study, pray, do well, and leave the rest to God. He will definitely help you in whatever you do. All the very best, and thank you. To God. My name is Niyasha and I am studying MBBS in Father Muller Medical College in Mangalore. Since I always wanted to pursue medical studies, I asked the Lord to lead me and guide me with His wisdom. But when I was preparing for NEET, I was not able to manage between my college and my coaching. I used to wake up in the morning, go to college at around 6 and then come back at around 9 in the night. So I was not able to effectively study, and I was very tired. And so I asked the Lord to help me with His mercy. He showed me His word, and I was able to gain strength from that. And as David says in Psalms, I sought Him, and He was there with me in my lowest moments. He showed me a verse that was very encouraging, and it helped me to push to writing the exam. And even after then, through many hurdles, I was able to face all of that, and the Lord has brought me here. I'm continually trying to seek His mercy and His love so that I can spread to others through my passions. And please continue to pray for me that His Holy Spirit will stay with me for the rest of my life.